வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையார் அண்ணாமலை. வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. இந்த யூடியூப் சேனல் மூலியம் நான் சந்திப்பதில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறையா விஷயம் நம்ம பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஷார்ட்ஸாக நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எனக்கு வந்துச்சு. அந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகலை. எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா 1976 பிறந்திருக்காங்க. 9ஆம் மாதம் பிறந்திருக்காங்க 1976. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. 50 வயசு ஆகுது. அப்போ 50 வயசான நபருக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு எங்கேருந்து வருது இந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலேருந்து வருது. அந்த 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 பெண்மணி பார்த்தீங்கன்னா பூர்வீகம் வந்து மும்பையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. வேற ஒரு நண்பர் மூலியம் நமக்கு ஒரு வருது. நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு நம்ம தமிழில் பேசுகிறோம். நம்ம அவங்க ஆடியோ டிரான்ஸ்லேஷன் அவங்கள்ட்ட ஹிந்தியில் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு 50 வயசாகுது. ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்போ கல்யாணம் ஆகாது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்போவுமே கல்யாணம்னு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இளமையில் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நேரத்தில் கல்யாணம் நடக்கும். இல்லை அப்படின்னா டிலே ஆகி ஒரு 35 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கும். இது மாதிரி ஒரு தோஷங்கள் இல்லை சீக்கிரம் கல்யாணம் ஆகுது எல்லாமே அமைப்பு இருக்கும். இப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 50 வயசாகி ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நான் அந்த சூட்சமத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது அவங்க கர்ம வினை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுருங்க. மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம். சரி. ஆனால் அவங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு. அந்த 7ஆம் அதிபதி குரு போய் எங்கே உட்காந்துருக்காரு? 12ஆம் இடத்துல. சரியா? அதே மாதிரிக்கே அவங்களுக்கு 2ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு. சனிக்கு வீடு கொடுத்தவர் யார்? சந்திரன் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சகத்தில் நீச்சமாயிட்டார். சரியா? அதே மாதிரிக்கே குருவுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ எந்த வழியிலையுமே அவங்க வந்து அவங்க கதவு வந்து எங்கேயுமே திறக்கலை. எல்லாமே கல்யாணங்கிற விஷயத்தில் எல்லாமே அடைபட்டு கிடக்கு. என்னடா அப்படி அடைபட்டு கிடக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு மாற்று இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி அதாவது வீடு கொடுத்த கிரகமும் உங்களுக்கு வந்து ராகுவோட சேர்ந்து உட்காந்துருச்சு. அப்போ இது எல்லாமே நமக்கு இது மாதிரி ஒரு சூட்சமத்தில் உட்காந்தும்போது எப்படி கல்யாணம் நடக்கும்? இவங்களோட ஜாதக அமைப்பே பார்த்தீங்கன்னா பயங்கர தோஷம் உள்ள ஜாதகம். அதை தாண்டி இவங்க நிறையா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு குறிப்பிட்டுக்கிறேன். அவங்க பிராமணர். அவங்க பிராமணர். அப்போ அவங்க ஏன் இது காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கா. இவன் நிறைய கோயில் பரிகாரம் பண்ணியிருக்காங்க. கோயில் பரிகாரம்னா ஏகப்பட்ட கோயில் பரிகாரம், சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அந்த அமைப்புலாம் புதன் வலுவாக உட்காந்துருக்காரு, சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வலுவாக உட்காந்துருக்கு. அதெல்லாம் பிரம்மாண்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். பட் ஆனால் இல்லற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. முன்னேற்றம் இல்லை. அது ஒன்று. அதை தாண்டி அவங்க வீட்டில் இருக்க 3 பேர் இருக்காங்க உடன்பிறப்போ. 3 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. இவங்க என்ன சமுதாயத்தில் பிறந்திருக்காங்க? பிராமண சமுதாயத்தில் பிறந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து 3 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கா. அப்போ குடும்பங்கிற ஸ்தானத்தில் சனி போய் உட்காந்துட்டார். அப்போ சனி எங்கே உட்காந்துருக்காரு? பகை பெற்று போய் உட்காந்துருக்காரு. இப்போ பகை பெற்று போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சமாயிடுச்சா? எந்த இடத்துல நீச்சமாயிடுச்சு? 6ஆம் இடத்துல நீச்சமாயிடுச்சு. அப்போ இது இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க முன்னோர்கள் பண்ண பாவம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ்நிலையான ஆளுகள் யார் ஆதிக்கத்தில் இருக்காங்களோ, அதாவது அன்னாடும் வாழ்வாதாரத்தில் இருப்பாங்க, நம்ம கீழ்நிலையான மட்டத்தில் நம்ம சமுதாயத்தில் ஆளுகள் இருப்பாங்கள்ல, அவங்க மாதிரிக்க ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தோஷங்கள் பண்ணியிருக்காங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க நிவர்த்தி பண்ணலை. அதே மாதிரிக்கே தீண்டத்தகாதவங்களெல்லாம் ரொம்ப அதாவது வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஒரு போக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல 2ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாரா? அது இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க. அதை தாண்டி மாற்று சமுதாயம் ராகு வந்து எங்கே உட்காந்துருக்காரு? 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு சேர்ந்துருச்சா? சுக்கிரன் ராகு இணைவு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மாற்று சமுதாய ஆளுகளை ரொம்ப துன்புறுத்தி இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் வந்து தோஷம், அதாவது வந்து எல்லா கோவிலுக்கும் எல்லாரும் போக சொல்கிறாங்க. கோவிலுக்கு போக சொல்கிறதெல்லாம் பரிகாரம்லாம் வராது. இப்போ ஐயர்கள் நிறையா கோவிலுக்கெல்லாம் போக சொல்லுவாங்க. கோவிலுக்கு போக சொல்கிறதா எந்த இதுவுமே வேலை செய்யாது. எனக்கு தெரிஞ்சு அந்த கிரகத்தோடு பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும்போது சுக்கிரன் ராகு இணைவு.
அப்போ சுக்கிரன் ராகு இணையும் போது பார்த்தீங்கன்னா அது அவருக்கு குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கு. மாற்று சமுதாயத்தில் ஃபஸ்ட்டு வந்து பிராமணரா அவங்க யார் என்னங்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் ஒரு மாப்பிள்ளை அமைக்கணும் ஒன்று. அதை தாண்டி இல்லையா கீழ்நிலை அந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கா, ரொம்ப கீழ்நிலை அடிமட்ட அன்னாடும் வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி இடத்துல ஒரு மாப்பிள்ளை அமைக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், டைவர்ஸான ஆளுக இருப்பாங்களா, கல்யாணம் ஆகி மனைவி இறந்துட்டு இருப்பாங்களா, அவங்க மாதிரிக்கே மணமகனை அமைக்கணும். அதுவும் யார் வேறு சமுதாயத்தில் அமைக்கணும். அதே மாதிரிக்க தன்னை விட இந்த பெண்ணோட ஜாதகமாக தன்னை விட இளமையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் வேறு சமுதாயத்தில். இப்படிலாம் பண்ணுனா அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இவங்க இப்போ 50 வருஷத்தில் இவங்க போகாத கோவில் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. ஏன் கல்யாணம் நடக்கலை? 50 வயசு ஆகி ஏன் கல்யாணம் நடக்கலை? அதையும் தாண்டி 3 பேருக்குமே கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இந்த தோஷத்தை எங்கேயுமே நிவர்த்தி பண்ண முடியாது. நிவர்த்தி பண்ணுற ஒரே வழி அந்த கிரகத்தோடு பயணித்து அந்த கிரகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அது குழந்தையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு பொருளாதாரம் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து மனிதர்களோட எல்லாருமே நவக்கிரகங்களாக பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அப்போ அது சார்ந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம், வாழ்வியல் பரிகாரமாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து விடைபெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ சுக்கிர திசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கலத்திரக்காரங்கனா அவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அவர் ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரா, அவருக்கு வீடு கொடுத்த அதாவது வந்து குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு ராகுவோட சேர்ந்து. அப்போ சுக்கிர திசையில் ராகு புத்தியில் வேற ஒரு சமுதாயத்தில் மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அவரை அந்த பெண்ணை விட இளமையாக கண்டிப்பாக வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி அவங்க இதை வந்து தொடரலை, இல்லை நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பயணித்தாங்க அப்படின்னா 100% அந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலே விடவே விடாது. இவங்க மாறிட்டாங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி 2ல் இருக்கிறதுனால ஒன்று கீழ்நிலை, இல்லை அப்படின்னா வேறு சமுதாயத்தில் தன்னோட இளமையான ஆள், இல்லைனா டைவர்ஸ் ஆன ஆள், இது மாதிரிக்கும் ஏதாவது கல்யாணத்தில் அவங்க ஏற்பாடு பண்ணி அது மாதிரிக்கும் அவங்க வாழ்க்கை துணை அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தோஷம் இதோட கட்டாயிரும். அடுத்து வர்றது அதோட நிவர்த்தி ஆயிரும். இது காரணம் என்னென்னா முன்னோர்களால் சபிக்கப்பட்டிருக்காங்க. முன்னோர்கள்லாம் யார் அப்படின்னா வேறு சமுதாயத்தினரால் இவங்க சபிக்கப்பட்டிருக்காங்க. அது மன வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் குளறுபடியான விஷயத்தை செஞ்சு அது தாண்டி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தப்பான பெண்களை வந்து நடைமுறைப்படுத்தி அதாவது வாழ்க்கையில் நிறைய பேரோட வாழ்க்கையை காலி பண்ணி தப்பான ஒரு அறிவுரை சொல்லி இது மாதிரி நடந்ததுனால தான் ஒரு இடம் பாதிக்கப்படலாம், 2 இடம் பாதிக்கப்படலாம், 3 இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 3 இடம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அவங்க ஜாதகத்தில் இது மாதிரிக்கே தோஷம் இருந்தது. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கல்யாணம் நடக்கும். அதனால் இது மாதிரிக்கே ஒரு ஜாதகம் நிறையா பேருக்கு இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது எந்த கோயிலுக்கு போனாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகாது. அதில் ஒரு சூட்சமங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறது மாதிரிக்கே வரன் அமைச்சா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எத்தனையோ கோயில் போய் நடக்காத விஷயம் நான் சொன்ன நடைமுறையை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கை துணை அமைச்சிருக்காங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஏதாவது ஜாதகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்து எனக்கு ஜாதகம் பாருங்கள். டோட்டலாக A to Z உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே A to Z நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.